அனைவருக்கும் வணக்கம். ஏழை எளியோர்கள் நலம் பெற, அவர்களின் வாழ்வு வளம் பெற உருவாக்கப்பட்டதுதான் அதிமுக. ஏழைகளின் இதய தெய்வமாக கருதப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு, இயக்கத்தின் குல தெய்வமாக கருதப்படும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் மாபெரும் மக்கள் இயக்கம் தமிழகத்தில் முதன்மையான கட்சியாகவும் அகில இந்திய அளவில் 3வது பெரிய கட்சியாகவும் விளங்கியது. ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பினரை கொண்டது. தொடர் வெற்றிகளை தொடர்ந்து குவித்து வந்தது. அதிக ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி எனும் பெருமையை பெற்றது. எல்லோருக்குமான இயக்கமாக, அடிமட்ட தொண்டர்களுக்கான கழகமாக இருந்த கட்சி இன்று களையிழந்து காணப்படுகிறது. கலவர ஆய்வுக் கூட்டமாக மாறுகிறது. ஆங்காங்கே அடிதடிகள் அரங்கேறுகின்றன. கைகலப்பு காட்சிகள் தொடர்கின்றன. இராணுவ கட்டுப்பாடு கொண்ட இயக்கம் நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறுகிறதே. ஏன், எதனால், எப்படி என்பதை பற்றி சிந்தித்து செயல்பட வேண்டிய காலத்தின் தேவை கட்டாயமாக ஏற்பட்டிருக்கிறது. ஒன்றான இயக்கம் எப்படி ரெண்டானது? ரெண்டான இயக்கம் எப்படி துண்டானது? தொடர் வெற்றிகளை தொடர்ந்து குவித்த இயக்கம் தொடர் தோல்விகளை தொடர்ந்து பெற காரணம் என்ன? இளைஞரணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை என இளையோர்களை ஈர்த்த இயக்கம் இன்று முதியோர்களின் கூடாரமாக மாறிப்போனதன் மர்மம் என்ன? கட்டுத்தொகை இழக்கும் அளவிற்கு களப்பணி சுணக்கத்தின் காரணம் என்ன? ராமாவரம் தோட்டத்திலிருந்து அழைப்பு வந்துவிடாதா? போயஸ் கார்டன் கதவுகள் திறந்து விடாதா என ஏங்கிய கூட்டணி கட்சிகள் இன்று கூவி கூவி அழைத்தாலும் கூட்டணிக்கு வர மறுப்பதேன்? அதிமுக தலைமையை தவிர்ப்பதேன் என்பது போன்ற பல கேள்விகளுக்கு ஒரே பதில்: அதிமுக மீதும் அதன் தலைமையின் மீதும் நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக வெற்றி பெறாது, அதன் தலைமை வெற்றி பெற்று தராது என்பது வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் பலகீனம் எதிரிகளின் பலமாகிறது. இது திட்டமிட்டு தீட்டப்படும் அரசியல் சூழ்ச்சிதான். இது கட்டம் கட்டி பின்னப்படும் அரசியல் சூது வலைதான். இதை முறியடிக்க வேண்டாமா? இதன் கூர்மையை மழுங்கடிக்க வேண்டாமா? மீண்டும் அதிமுகவை ஆட்சிக்கட்டிலில் அமர்த்தி அழகு பார்க்க வேண்டாமா? மீண்டும் மாபெரும் மக்கள் கழகமாக அதிமுகவை மாற்ற வேண்டாமா? எளியவர்களான நமக்கு இந்த இயக்கத்தை விட்டு சென்ற அந்த இருவரும் தலைவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டாமா? இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்க வேண்டாமா? இயங்க வேண்டாமா? வழி வழியாக வரும் நம் சந்ததியினர் வாழ வேண்டாமா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டாமா? சிந்தித்து செயல்பட வேண்டாமா? ஒற்றுமைக்கான குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டாமா? ஒன்றான இயக்கம் உருவாக வேண்டாமா? தலைமைக்கு தவிப்போரே, தலைமையில் இருப்போரே, தலைமையில் இருந்தோரே என ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. தங்கள் ஒவ்வொருவரின் சுயநலத்தை விட்டுவிட்டு கட்சியின் பலத்தை, கட்சியின் நலனை காக்க வேண்டிய தருணம் இது. நீயா நானா போட்டியை விட்டுவிட்டு நாம் என்பதை காக்க வேண்டிய கடமை இது. நாம் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர்களும் அல்ல, நாம் இந்த இயக்கத்தை வளர்த்தவர்களும் அல்ல. மாறாக நாம் இந்த இயக்கத்தால் வளர்க்கப்பட்டவர்கள், இந்த இயக்கத்தால் வார்க்கப்பட்டவர்கள். இந்த இயக்கமே நமக்கு அடையாளம். இந்த இயக்கம் இல்லை என்றால் நமக்கான அடையாளம் இல்லை என்பதை மனதில் கொள்வோம். ஒற்றுமைக்கான வழியை தேடுவோம். ஒன்றான இயக்கம் உருவாகட்டும். ஒற்றுமைக்கான குரல் ஓங்கி ஒலிக்கட்டும். ஒற்றுமையான கழகம் மீண்டும் வளரட்டும். அதிமுகவின் ஆட்சி தமிழகத்தில் அமையட்டும். நம்மில் ஒருவர், நமக்கான ஒருவர் நம் தலைமை தாங்கட்டும். தகுதியான ஒவ்வொருவருக்கும் தகுதியான பதவியை பகிர்ந்தளிப்போம். பிரிவினையை நமக்குள் மறப்போம். ஒற்றுமையை நமக்குள் வளர்ப்போம். குமரி முதல் கும்மிடிப்பூண்டி வரை, உதகை முதல் டெல்டா வரை தமிழகமெங்கும் இனி தடம் பதிப்போம். தமிழகத்தில் மீண்டும் கழக ஆட்சியை அமைப்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க. புரட்சித் தலைவி அம்மா நாமம் வாழ்க. கழக செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி. நன்றி, வணக்கம்.